அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JSR IAS அகாடமி. SSC ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான 4th வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது டெஸ்ட் நம்பர் 6 ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஜிகே பார்த்துருப்போம், அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து தேர்ட் வீடியோவா மென்டல் எபிலிட்டி அதாவது ஆப்டிடியூட் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஜென்ரல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி டைஸ் வச்ச கொஸ்டின். ஸோ டைஸ் வச்ச கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா மொத்தமாக 4 டைஸ் இல்லை 3 டைஸ் ஏதோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு 2 டைஸ் சூஸ் பண்ணணும். அது உங்க விருப்பம் தான், எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது 2. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ண டைஸ்ல என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ நீங்கள் தேர்டையும் ஃபோர்த்தையும் சூஸ் பண்ணீங்கன்னா இதில் 1ம் காமனாக இருக்கு, 2ம் காமனாக இருக்கு, 3. ஸோ எல்லாமே காமனாக இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு இப்போ டைஸ் 2வையும் டைஸ் 3யும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல 1 காமனா இருக்கும், இதுலயும் 1 காமனா இருக்கும். ஸோ மற்றது எதுவுமே காமனா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ வேற எது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டும் தேர்டும் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சாரி, செகண்டும் ஃபோர்த்தும். நீங்க செகண்ட் அண்ட் ஃபோர்த் அது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணுங்க. இல்ல செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரெண்டுத்தையும் நீங்க சூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து செகண்டையும் தேர்டையும் சூஸ் பண்றேன். இப்போ எது காமனா இருக்கு? 1 தானே காமனா இருக்கு. நீங்க அதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு போயிடுங்க. சரிங்களா? இப்போ 1க்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் டைஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைஸ் மீன்ஸ் நான் சூஸ் பண்ணிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைஸ். ஓகேங்களா? அப்போ 5 இருக்கு. 5க்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க, 4 இருக்கு. அப்போ 5 4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது இதுல நம்ம சூஸ் பண்ணன ரெண்டாவது டைஸ் என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல 1 காமனா ரவுண்ட் பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்தது அதே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? 1க்கு அடுத்து 3 இருக்கு. அதை வந்து 5க்கு நேரம் எழுதுங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கா? அதை வந்து 4க்கு நேரம் எழுதுங்க. அப்போ 5க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 2 வரும். ரிமைனிங் 2 நம்பர் இருக்கும். அது என்னன்னா 1ம் 6ம். ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டும் அப்போ ஆப்போசிட்ல தான் இருந்தாகும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ மேல உள்ள எண் 6ஆக இருக்கும் பொழுது கீழே உள்ள எண், அதாவது மேல 6னா கீழே அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? அதாவது 6க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு இதுல டைரக்டா கேட்கறாங்க. ஸோ அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னன்னா 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. ஸ்டடி தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் and find out the number opposite to 3. ஸோ 3க்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து அதே மாதிரி தான், ஏதாவது 2 டைஸ் சூஸ் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு நம்பர் காமனா இருக்கும். ஸோ அப்படி எந்த டைஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 5. ஓகேங்களா? ஸோ செகண்ட்லயும் தேர்டையும் 5 காமனா இருக்கு. ஸோ அப்போ 5ல இருந்து நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கணும். ஓகேங்களா? 5க்கு அடுத்தது என்ன இருக்கு? 4 இருக்கு இந்த டைஸ்ல. 4க்கு அடுத்து 6. அதே மாதிரி இங்க 5க்கு அடுத்து என்ன இருக்கு? 1 இருக்கு. 1க்கு அடுத்து 2 இருக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 3யும் 5ம் தான். ஓகேங்களா? அப்போ 3யும் 5ம் தான் ஆப்போசிட்ல இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 63 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுல வந்து அந்த இமேஜை போடாம விட்டுட்டோம். ஸோ அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. ஸோ இந்த மாதிரி டைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர்ஸை வச்சும் கொடுக்கலாம், நம்பர்ஸ் வச்சும் கொடுக்கலாம், ஏபிசிடின்ற லெட்டர்ஸை வச்சும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு 6 காம்பினேஷன்ல தான் கொடுப்பாங்க. கலர்ஸ் இருக்குன்னா 6 கலர் தான் இருக்கும், நம்பர்னாலும் 6 நம்பர் தான் இருக்கும். ஏன்னா ஒரு டைஸுக்கு 6 ஃபேஸ் தான் இருக்கும், அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, அதே மாதிரி 2 டைஸ் சூஸ் பண்ணணும். அதுல ஏதாவது ஒரு கலர் காமனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்க கிரீன், ரெட், ஆரஞ்சு இருக்கு. இதுல கிரீனும் ஆரஞ்சும் ஒயிட்டும் இருக்கு. அப்போ இதுல 2 கலர் காமனா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து வேற எதாவது பார்க்கலாம். இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்டையும் தேர்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் காமனா இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு. ஸோ இது ரெண்டுத்துலயும் ஆரஞ்சு மட்டும் தான் காமனா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ ஆரஞ்சுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, ஒயிட். ஒயிட்டுக்கு அடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கிரீன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ரெண்டாவது டைஸ் எதுனா இந்த தேர்ட்ல இருக்கிறது. அப்போ ஆரஞ்சுக்கு அடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரெட்டு, ரெட்டுக்கு அடுத்து வயலட். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பச்சை நிறத்துக்கு ஆப்போசிட், கிரீனுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? அப்போ கிரீனுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? வயலட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்ம ஏன் இன்னும் 2 கலர் ஆப்போசிட் கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தேவையானது கிரீன் ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 கலர் என்னென்னு பாருங்க. ஒன்னு ரெட்டு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ரெட்னு சொல்லிருக்கணும். ஓகேவா? அடுத்தது
கொஸ்டின் நம்பர் 65. இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபேக்ட் ஓரியன்டான கொஸ்டின். ஸோ கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரொம்ப லென்த்தா போகும். இப்போ 64 சிறிய கனசதுரங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய கனசதுரத்தை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது 64 ஸ்மால் கியூப்ஸை யூஸ் பண்ணி ஒரு லார்ஜஸ்ட் கியூப் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது எத்தனை கியூபோட ரெண்டு சைடு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இப்படிதான் ஒரு கியூப் இருக்குது. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல வரைஞ்சிருக்கேன். நீங்க கியூபை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ல இந்த கார்னர்ல இந்த கார்னர்ல இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய கியூபுக்கு மட்டும்தான் ரெண்டு சைடும் நமக்கு தெரியும். அதாவது குட்டி கியூபோட ரெண்டு சைடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணி மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் டைரக்டா அப்படியே எஸ்எஸ்எல்ல கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜீப்ரா, கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் அண்ட் லயன்ஸ், இதை மூணுத்தையும் நீங்க ஒரு வென் டயக்ராம்ல போடுறீங்க அப்படின்னா ஸோ மூணுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம கொண்டு வரணும். இப்போ கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்ல எது வரும்? ஜீப்ரா வரும். அப்போ ஓகேங்களா? அப்போ இது வந்து கிராஸ் ஈட்டிங் அப்படின்னா அதுக்குள்ள ஜீப்ரா இருக்கும். லயன் வந்து பாத்தீங்கன்னா அது கிராஸ் ஈட்டிங் இல்லை, அது வந்து அனிமலையே சாப்பிடும். ஓகேங்களா? அப்போ லைன் வந்து தனியா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த 66க்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திரவங்கள், உலோகங்கள், வாயுக்கள், இது மூணுமே வெவ்வேறுது. ஓகேங்களா? அதாவது லிக்விட்ஸ், மெட்டல்ஸ், கேஸ். ஸோ லிக்விட்ஸ்னா நம்ம வாட்டர் எக்ஸாம்பிளா சொல்லலாம். மெட்டல்ஸ்னா நீங்க எதை வேணாலும் பொருள், இப்போ ஒரு சேரு. ஓகேங்களா? ஸோ இல்லை எக்ஸாக்டா மெட்டல்னு சொல்லணும்னா இரும்பு சேருன்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்து கேஸ்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி இருக்கிறதுலாம். சரிங்களா? ஸோ இது மூணுத்துக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மூணுமே தனித்தனியா இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. விச் நம்பர் இஸ் பிரசன்ட் ஆல் தி த்ரீ ஃபிகர்ஸ்? மூன்று உருவங்களிலும் எந்த எண் உள்ளது? சரிங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாருங்க, ஒரு ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த மூணுமே காமனா வரக்கூடிய நம்பர் எது இருக்குது அப்படின்னா 3ன்ற நம்பர் மட்டும்தான் இந்த மூணு இமேஜ்லயுமே காமனா வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3. ஸோ அடுத்தது வந்து பாருங்க மிரர் இமேஜ். கொஸ்டின் நம்பர் 69 to 73 வரைக்கும் மிரர் இமேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ எந்த இடத்துல நீங்க அதாவது மிரர் இமேஜை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த மிரர் வந்து எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் கரெக்டா நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க மிரர் இமேஜை கொண்டு வரணும். அது இருக்கிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீங்க அந்த இமேஜை மாத்திக்கணும். ஸோ இது என்ன கொஸ்டின்? ஓகே, எல்லாமே மிரர் இமேஜ் தான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 74. ஓகேங்களா? மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க 13 இருக்கு, இங்க 19 இருக்கு, இங்க 58 இருக்கு. ஸோ இந்த 13, 19 யூஸ் பண்ணி எப்படி 58 வந்திருக்கும்? அடுத்து இங்க 17, 81 இருக்கு. அதுல இருந்து எப்படி 568 வந்துச்சு? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 19 இன்டூ இங்க 13 இருக்குல்ல, அதை ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ரெண்டாவதா என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கா? அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்தது முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், அதாவது 13ல முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கா? அதை ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ 19 இன்டூ 13 வந்து 57 பிளஸ் ஒரு 1 வந்து 58. ஸோ அதே மாதிரி தான் செகண்ட்ல 81 இருக்கா? இன்டூ இந்த 17ல ரெண்டாவது என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. அதை எடுத்து மல்டிப்ளை பண்றாங்க. பிளஸ் 17ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1, அதை எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ 18 இன்டூ 7 என்ன வரும்னா 81 இன்டூ 7 வந்து 567 வரும். பிளஸ் ஒரு 1, 568. அதுதான் இங்க இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரியே இந்த தேர்ட் இமேஜுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இங்க 93 இருக்கா? ஸோ 93 இன்டூ இந்த 71ல ரெண்டாவது என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. அதை எடுத்து 1ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. பிளஸ் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 7 எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 93 இன்டூ 1 வந்து 93 வரும். பிளஸ் ஒரு 7, 100. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் எதுனா 100. ஆப்ஷன் டி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ இங்க என்ன இருக்குன்னா 165 இருக்கு, இங்க 734 இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? அதாவது இங்க 248 வருது, இங்க ஆக்சுவலா கொஸ்டின் மார்க் வரணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கேயே வந்து நம்பர் தப்பா இருக்குது. ஸோ இங்க வந்து சப்ராக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்க வந்து 2 தான் இருக்கும். ஸோ இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் வந்து 1. அடுத்து இங்க 6 and 3 ஓட டிஃபரன்ஸ் வந்து 3. 5 and 4 ஓட டிஃபரன்ஸ் வந்து 1. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல இந்த இடத்துல ரெண்டு இடத்துல தப்பா இருக்கு. இந்த 248ல கொஸ்டின் மார்க் வரணும்,
இங்க வந்து 2 வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் இது கரெக்டா போட முடியும். அடுத்தது இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் பாருங்க 2. இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் பாருங்க 4. இந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 8. ஸோ அதே மாதிரி 5 and 7ஓட டிஃபரன்ஸ் 2, 3 and 9ஓட டிஃபரன்ஸ் வந்து 6, 1 and 3ஓட டிஃபரன்ஸ் வந்து 2. அப்போ 262ன்னு கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டு மிஸ்டேக் இருக்கு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன வரும்? 28. அடுத்து இந்த 9 என்ன பண்றாங்கன்னா மைனஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ 19 கிடைக்கும். அதே மாதிரி இந்த தேர்டில் 8ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்றாங்க. 40 மைனஸ் ஒரு 12. அப்போ 28 வருதா? அப்போ இந்த இமேஜ்ல என்ன பண்ணிருக்கணும்? 9 into 3ஓட வேல்யூ 27 மைனஸ் வந்து ஒரு 6 ஈக்குவல் டு 21. ஆப்ஷன் பி அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 76க்கான ஆன்சர் என்ன? 21. ஸோ இந்த காம்பினேஷன், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 77. இது சிம்பிளான கொஸ்டின் தான். அதாவது இந்த 46ல இருந்து 22 மைனஸ் பண்ணுங்க 24 வரும். 69ல இருந்து 42 மைனஸ் பண்ணுங்க 27 வரும். அதே மாதிரி 79ல இருந்து 38 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 41ன்னு சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 78. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 into 12 மைனஸ் இந்த 6 into 9. ஓகேங்களா? 11 into 12 132 மைனஸ் ஒரு 6 into 9 வந்து 54. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 78ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க 14 into 10 மைனஸ் 7 into 8. ஓகேங்களா? ஸோ 14 into 10ஓட வேல்யூ 140 மைனஸ் ஒரு 56. என்ன வரும்? 84ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இதுதான் 78க்கான ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. இது வந்து பாருங்க சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ 1 இது வந்து 1 கியூப், இங்க வந்து 2 கியூப், இங்க வந்து 3 கியூப், அப்போ இங்க வந்து 4 கியூப்னு இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27, அப்போ 4 கியூபோட வேல்யூ 64. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 80th கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கிறாங்க 9 into 3 into 3. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க உங்களுக்கு 81ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 11 எடுத்துக்கிறாங்க 11 into இந்த 4 into 4ஓட வேல்யூ 16. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா 176ன்னு வரும். அடுத்தது 13 into 7 into 5ஓட வேல்யூ 35. ஸோ இதை நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 455ன்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் அப்படியே கிடைக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ ரீசனிங்ல இருக்கக்கூடிய அந்த 20 கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அதாவது டெஸ்ட் நம்பர் எஸ்எஸ்சி ஃப்ரீ டெஸ்டோட 6th கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட டிஸ்கஷன் 80 கொஸ்டினும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் நம்பர் 7ஓட அந்த ஃபுல் டிஸ்கஷன் வீடியோவும் இதே மாதிரி 4 பார்ட்டா நாளைக்கு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.